பாரதம் என் உதிரம் தானடி. ஜாக்சன் மற்றும் கட்டபொம்மன் சந்திப்பு மற்றும் எட்டப்பனின் சூழ்ச்சி. ஒரு விரிவான கதை. தமிழகத்தின் வரலாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெயர் சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்த வீரத்தின் அடையாளமாக ஒளிர்கிறது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்திற்கு எதிராக தீரமாக நின்ற இவர் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் தலைவராக விளங்கினார். ஆங்கிலேய கலெக்டர் ஜாக்சனுடனான அவரது சந்திப்பு மற்றும் எட்டப்பனின் துரோகம் ஆகியவை கட்டபொம்மனின் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனைகளாக அமைந்தன. இந்த கதையை வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு விரிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் இங்கு விவரிக்கிறேன். கதையின் தொடக்கம். பாஞ்சாலங்குறிச்சியின் வீரன். பாஞ்சாலங்குறிச்சி தென்னிந்தியாவின் பசுமை மாறாத மலைப்பகுதிகளில் அமைந்த ஒரு சிறிய பாளையம். இங்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது மக்களின் நலனுக்காகவும் பாளையத்தின் சுதந்திரத்திற்காகவும் ஆட்சி செய்து வந்தார். அவரது கம்பீரமான தோற்றமும் மக்களை அரவணைக்கும் பண்பும் எதிரிகளிடம் கூட மரியாதையை பெற்றுத் தந்தன. ஆனால் ஆங்கிலேயரின் பேராசை அவரது பாளையத்தின் அமைதியை குலைக்கத் தொடங்கியது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தமிழகத்தில் பாளையக்காரர்களை கப்பம், வரி கட்ட வற்புறுத்தி தங்கள் ஆதிக்கத்தை விரிவாக்கியது. ஆனால் கட்டபொம்மன் இந்த அநியாயத்தை ஏற்க மறுத்தார். நம் நிலம், நம் மக்கள், நம் உழைப்பு, இவற்றிற்கு நாம் ஏன் அந்நியருக்கு வரி செலுத்த வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதனால் ஆங்கிலேயருக்கும் அவருக்கும் இடையே பகை மூண்டது. ஜாக்சனின் அழைப்பு. ஒரு சூழ்ச்சியின் தொடக்கம். 1798ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்த ஜாக்சன் கட்டபொம்மனை வரி பாக்கி தொடர்பாக விசாரிக்க முடிவு செய்தார். ஜாக்சன் ஒரு கடுமையான ஆங்கிலேய அதிகாரி. அவருக்கு கட்டபொம்மனின் துணிச்சல் ஒரு சவாலாகத் தோன்றியது. அவர் கட்டபொம்மனை இராமநாதபுரத்தில் சந்திக்க உத்தரவிட்டார். ஆனால் இந்த அழைப்பு ஒரு பேச்சுவார்த்தைக்காக இல்லை. மாறாக கட்டபொம்மனை அடக்கி அவரது பாளையத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சியாகவே இருந்தது. கட்டபொம்மன் தனது மரியாதைக்காகவும் பிரச்சனையை அமைதியாக தீர்க்கும் நோக்கத்துடனும் தனது உறவினர்களான துரைசாமி, சிவராமன் ஆகியோருடன் இராமநாதபுரத்திற்கு பயணித்தார். ஆனால் ஜாக்சன் அவரை நேரடியாக சந்திக்கவில்லை. மாறாக குற்றாலம், சொக்கம்பட்டி, சிவகிரி, சேத்தூர் என பல ஊர்களுக்கு அலைக்கழித்தார். 23 நாட்கள் நீடித்த இந்த பயணம் கட்டபொம்மனுக்கு உடல் சோர்வையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது. ஆனால் அவரது மன உறுதி சிறிதும் குலையவில்லை. சந்திப்பு. வீரத்தின் வெளிப்பாடு. இறுதியாக செப்டம்பர் 10, 1798 அன்று இராமநாதபுரத்தில் கட்டபொம்மனும் ஜாக்சனும் முகம் கொடுத்தனர். அந்த சந்திப்பு ஒரு மாளிகையில் நடைபெற்றது. ஆனால் அது ஒரு மரியாதைக்குரிய பேச்சுவார்த்தையாக இல்லை. ஜாக்சன் கட்டபொம்மனை 3 மணி நேரத்திற்கு மேல் நிற்க வைத்து அவரை அவமானப்படுத்த முயன்றார். நீங்கள் ஏன் வரி செலுத்த மறுக்கிறீர்கள்? உங்கள் பாளையம் எங்கள் ஆட்சிக்கு உட்பட்டது என்று ஜாக்சன் கர்ஜித்தார். கட்டபொம்மன் தனது கண்களில் தீயை பறக்கவிட்டு அமைதியாக ஆனால் உறுதியாக பதிலளித்தார். வானம் மழை பொழிகிறது, பூமி பயிர் விளைகிறது, எங்கள் உழைப்பால் உயிர் வாழ்கிறோம். உங்களுக்கு வரி செலுத்த எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த வார்த்தைகள் அறையில் எதிரொலித்தன. ஜாக்சனின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவர் உடனடியாக கட்டபொம்மனை கைது செய்ய உத்தரவிட்டார். ஆனால் கட்டபொம்மனின் வீரர்கள் அவரைச் சூழ்ந்து பாதுகாப்பாக பாஞ்சாலங்குறிச்சிக்கு அழைத்துச் சென்றனர். இந்த சந்திப்பு கட்டபொம்மனின் ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பை மேலும் தீவிரப்படுத்தியது. போரும் எட்டப்பனின் துரோகமும் ஜாக்சனுடனான சந்திப்புக்குப் பிறகு ஆங்கிலேயர் கட்டபொம்மனை ஒடுக்க முடிவு செய்தனர். 1799இல் மேஜர் பானர்மேன் தலைமையில் ஒரு படை பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டது. கட்டபொம்மன் தனது சிறிய படையுடன் தீரமாக போராடினார். ஆனால் இந்த போரில் அவருக்கு எதிராக உள்நாட்டு துரோகமும் தலை தூக்கியது. எட்டப்பன் பாஞ்சாலங்குறிச்சியின் அருகிலுள்ள எட்டயபுரம் பாளையத்தின் ஆட்சியாளராக இருந்தவர். ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இவர் கட்டபொம்மனை காட்டிக் கொடுக்க முடிவு செய்தார். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை இழந்த பிறகு புதுக்கோட்டை அரசரின் பகுதியில் தலைமறைவாக இருந்தார். எட்டப்பன் ஆங்கிலேயருக்கு உளவு சொல்லி கட்டபொம்மனின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்தார். 1799ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டார். ஆங்கிலேயரால் கயத்தாருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர் எந்தவித விசாரணையுமின்றி அக்டோபர் 16 தூக்கிலிடப்பட்டார். அவரது மரணம் எட்டப்பனின் சூழ்ச்சியால் துரிதப்படுத்தப்பட்டாலும் கட்டபொம்மனின் வீரத்தை மங்கச் செய்யவில்லை. எட்டப்பனின் சூழ்ச்சியின் பின்னணி
எட்டப்பனின் துரோகத்திற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு பக்கம், எட்டயபுரம் பாளையம் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்ததால் எட்டப்பன் தனது பதவியையும் செல்வாக்கையும் பாதுகாக்க விரும்பினார். மறுபக்கம், கட்டபொம்மனுடனான பழைய பகைமையும் இதில் பங்கு வகித்திருக்கலாம். எப்படி இருப்பினும், எட்டப்பனின் செயல் தமிழக வரலாற்றில் ஒரு கரையாகவே பதிவாகியுள்ளது. முடிவு: வீரத்தின் நினைவு ஜாக்சனுடனான சந்திப்பு கட்டபொம்மனின் துணிச்சலை உலகிற்கு வெளிப்படுத்தியது. எட்டப்பனின் சூழ்ச்சி அவரது உயிரை பறித்தாலும் அவரது புகழை அழிக்க முடியவில்லை. கட்டபொம்மனின் வார்த்தைகளும் ஆங்கிலேயருக்கு எதிரான அவரது போராட்டமும் தமிழக மக்களின் மனதில் என்றும் நீடிக்கின்றன. கயத்தாரில் அவர் தூக்கிலிடப்பட்ட மரத்தடி இன்றும் ஒரு புனித இடமாக வணங்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.